அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல ஒரு மொச்சை குழம்பு தான் பார்க்க போறோம். வெள்ளை மெச்சன்னு சொல்லுவாங்க, ரெங்கூன் மெச்சன்னு சொல்லுவாங்க. நைட்டே ஊற போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இடிச்சு வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். அந்த நேரத்தில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் குழம்பு பொடி 4 ஸ்பூனு இதையும் நம்ம சேர்த்துக்கணும். தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதையும் இதில் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முச்சையமும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொச்சையும் கத்திரிக்காயும் போட்ட மொச்சை குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.